இன்றைக்கி மோர் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுப்பில் பேன் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு லேசாக வறுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன். ஜீரகம் போட்டோன்னே சீக்கிரம் கருகிரும், அதனால் சும்மா லேசாக வதக்கினா போதும். மிக்ஸி ஜாரில் 1/2 கப்பு தேங்காய் போட்டுக்கணும். 4 பச்சை மிளகாய் அதோடு சேர்த்துக்கலாம். 1 துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். வறுத்து வச்சுருக்கிறதெல்லாம் அதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைக்கணும். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுப்பில் கடாய் வச்சுட்டு 2 கப்பு தண்ணி ஊற்றிட்டு நான் வெள்ளை பூசணிக்காய் எடுத்திருக்கேன், அதை அதோடு சேர்த்துடலாம். 1/4 கிலோ எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் போட்டால் போதும். அந்த காய் காரம் இறங்கணும், அதுக்கு மட்டும் போட்டால் போதும். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த காய் சீக்கிரம் வெந்துடும், ஒரு 10 நிமிஷத்துலேயே வெந்துடும். இதோட அளவுகள்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா காய் வெந்துருச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை அதில் ஊற்றிடலாம். இது ஊற்றின பிறகு அடி பிடிக்கும், அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா கடலைப்பருப்புலாம் போட்டிருக்கனால சீக்கிரம் அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும், அதனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா அந்த பச்சை ஸ்மெல்லெல்லாம் போகணும், நல்லா கொதித்து வரணும். அப்பப்போ கிண்டி விட்டுக்கணும். இந்த மாதிரி கெட்டியாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம தயிர் ஊற்றிக்கலாம். நான் 1 கப்பு தயிர் நல்லா கடைஞ்சி வச்சுருக்கேன். அதை அதோடு சேர்த்துடலாம். தயிர் ஊற்றின பிறகு ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. நான் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். இந்த மாதிரி வந்தால் போதும், நுரை மாதிரி மேலே தெரிஞ்சால் போதும், கொதிக்கக்கூடாது. அடுப்பில் சின்ன பேன் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். போட்டு அதை கருகிராமல் பார்த்துக்கணும். கருகிட்டால் கசப்பு எடுத்துரும். 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். 3 மிளகாய் இந்த மாதிரி கிள்ளி போட்டுருங்க. போட்டுட்டு வதக்கி விடணும். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டுட்டு அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சமாக 1 டீஸ்பூன் நான் பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். போட்டு அதையும் அதோட எண்ணெயிலே வதக்கணும். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் அந்த மோர் குழம்புல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து விடணும். எப்போவுமே தாளித்த பிறகு இந்த மாதிரி மூடி போட்டோம்னா அந்த ஸ்மெல்லு இருக்கும். ரெடி ஆயிடுச்சு. இதை செஞ்சு பாருங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.